ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த காலவெல்ல தெய்வ பிள்ளைகள் மத்தியில் நின்று கொண்டிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த வாரம் ஒரு வாரம் சரியான சுகவீனத்தில் நான் காணப்பட்டேன். அந்த சுகவீனம் என்றால் நான் ரொம்ப நாள் காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த காய்ச்சலில் ரொம்ப அவதிப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எனக்கு தொலைபேசி ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறாங்க என்று கேட்கும்போது உண்மையாலுமே நான் ரொம்ப உற்சாகம், என்னை இவ்வளவு நேசிக்கிறவர்கள் இருக்கிறாரா என்பது நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சேன். கேட்ட அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். I am thanking and praising God for the opportunity which God has given to me to stand here with the word of God, because for the last 2 weeks before I was down with fever, and it has been long time since I was down with fever and other ailments, but this time I could feel the fellowship and the love of the brethren people, because everybody of you have asked me and inquired about me, about my wellness, and I'm very much thankful for the love and the fellowship that you have shared during this time. ஓகே, நான் என்னன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால என்னுடைய ஸ்பீடில் போகிறதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா எனக்கு அது பழக்கம் இல்லை. அதனால் முடிந்தவரை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். So we also we wanted to share the word of God with the same speed so that it will be beneficial for all. இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு, ஆக்சுவலா இந்த செய்தி வந்து எனக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய பர்சனல் ஸ்டடீஸ்ல கற்றுக்கொண்ட ஒரு பாகமாக இருக்கிறது. The message that I wanted to share with you all today morning is the thought which God has given to me just 4 or 5 months back in my personal. எப்பொழுதுமே செய்தி வந்து நான் அன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே ஆயத்தம் செய்வதில்லை. I'm not a person who prepares the message whenever that was given or during that particular time. நான் என்னுடைய பர்சனல் ஸ்டடீஸ்ல ஆண்டவர் என்னோடு பேசுகிற விஷயம், அது எனக்கு முதலாவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு அது எப்படியாக செயல்படுவது என்ற ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு செய்தியாக நான் என்னுடைய நோட்டில் எழுதி வைப்பது உண்டு. So I used to prepare the message based upon the usefulness in my personal meditation, how God has changed me and how it has been useful in my personal life, and that will be written down as notes for the message. செய்திக்காக இல்லை, என்னுடைய மறந்து போகிற வயது நிமித்தமாக அது அங்கும் இங்குமாக சிறு குறிப்புகளாக எழுதி வைப்பது. Not that I used to write for the message, but because of my age and my forgetfulness, I used to write short thoughts here and there. ஆனா அநேக நாட்களாக என்னுடைய எல்டர்ஸ் வந்து இது சொன்னாங்க, நீங்க செய்தி கொடுக்கணும். நான் அதை எனக்கு ஆண்டு அந்த லீட் இல்லாதனால அது வேண்டாம் என்று சொல்லி தட்டி கழித்தது. எனக்கு அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். Many times my elders have requested me to share the word of God here, and I have denied the opportunity because I was not led by the Lord, and I am asking the forgiveness to the elders. அந்த சுகவீன மத்தியிலும் அவர்கள் போன வாரம் கேட்கும்போது, but during those illness also they have requested me in the last. நான் வந்து சரி என்று சொன்னேன். I said okay. இன்றைக்கு இந்த செய்திக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அண்ணன் சரியான ஒரு பாடல் அவர் எடுத்தார். அதனுடைய அந்த பாடல் 298, அதில் என்னென்ன 4வது கவி, சுயம் என்றும் சாம்பலாய் மாற சுத்தாவி அனல் மூட்டும் ஐயா என்ற ஒரு பாடல் என்னுடைய அந்த செய்தியுடைய தலைப்பாக அது மையமாக இருந்ததனால், ஏஸ் ஆண்டவரே இதுதான் நான் குறித்து பேசுவதற்கு என்னை நீங்க கோ ஃபார்வர்ட் சொல்றீங்க என்று எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சு விட்டது. When the song number 298 was taken up by our dear brother, in the stanza number 4 it was mentioned that our everything, our self has been completely need to turn into ashes, and I kept this particular thought as the theme for அந்த வரியில இப்படியாக இருக்குது, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்குவீர். In it is lines it is mentioned that Lord please to help me so that I can my complete flesh has been made victorious. இந்த காலத்துல இந்த ஒரு சுயம் வந்து மிக பெரிய அளவுல அதை முளைத்திருப்பதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. None of us can deny the fact that in these days all our self has been
grown so much. ஒவ்வொரு கர்த்தருக்கு பிள்ளைக்கு எதிராக காணப்படுகிற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு காரியமும் அநேக நேரங்களில் நம்முடைய ஊழியங்களிலோ நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலோ தடைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் யாரும் இங்கு உட்கார்ந்து மறுக்கவே முடியாது. None of us can deny the fact that every word that has been spoken against the ministry, every word that has been spoken for the discouragement has been great and grown so much in these days. ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில யாரோ ஒரு நபர் நமக்கு எதிராக நின்று செயல்படுகிற காரியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில முன்னே செல்வதற்கு தடையாக இருப்பது அதை யாருமே நோ என்று சொல்ல முடியாது. None of us can deny the fact that either one or the other word have been a discouragement in each of our lives, so that we are not able to progress in our Christian life. அந்த நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நானும் இந்த பகுதியில கடந்த ஆண்டுகள் நான் கடந்து போற இந்த வழியில ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை என் வாழ்க்கையில என்னுடைய ஊழியங்களில் வந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியல. ஆனா நான் போய் கொண்டிருக்கிற சோர்ந்திருக்கிற வேளையில் தான் அந்த வசனம் என்னோடு இடைப்பட்டது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சங்கீதம் 91 அதிகாரம் 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. And when I was passing through these tough situations in my life, and I was asking God, why Lord you are making me to pass through these tough times and through these tough tests, and then God gave me a verse in Psalm 91 and verse 7, 1,000 shall fall at thy side and 10,000 at thy right hand, but it shall not come near thee. இது நமக்கு எல்லாத்துக்கும் குழந்தைகள் தொட்டு பெரியவர்கள் வர இந்த அதிகாரத்தை யாருமே நாம் மறக்க முடியாது இல்லையா? None of us can forget, even the children will never forget this particular psalm. It is very much familiar to all of us. இது எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில உற்சாகப்படுத்துறது உண்டு. நம்ம படித்து மனப்பாடம் செய்து ஒப்பித்து விடுகிறோம் இல்லையா? மனப்பாடம் செய்து ஏதோ ஒரு காரியம், ஆனா இதனுடைய ஆழம் ஒரு அர்த்தமும் அது மிகப்பெரியதா இருப்பது என்பதை நாம் மறக்க முடியும். We may have memorized this particular scripture and may have by heartly and told to many people, but have this made into our experience, have this changed our life இல்லையா? 1000 பேர் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? It has been told that 1,000 people. உன் பக்கத்தில் 1000 பேருனா உனக்கு எதிராக வருகிற எவ்வளவு பேர் இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. 1,000 shall fall at thy side, and when it was mentioned like this, like even it is 1,000 people or more than them, you will never be. சொன்னவர் யார்? Who has told this verse? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர். He is the person who has created the heavens and earth. உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கி உன்னை தெரிந்து கொண்டவர். He is the person who had created you in your mother's womb and has selected you. எங்கேயோ இருந்த உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஒரு காரியத்தை தைரியமா நாம கொடுக்கிறோம். He is the person who has chosen you and have made you to be here and have told this promise to your life. ஆனா இதுக்கு நான் இந்த ஒரு செய்திக்கு நான் தலைப்பு வைக்கணும்னு நான் நினைக்கும் போது, when I was thinking to give a theme for this particular message, எனக்கு ஒரு வசனம் திருப்பியும் ஒரு ஞாபகம் வந்தது. Again a verse came to my mind. ஐசையா 54 அதிகாரம் 17வது வசனம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Isaiah chapter 54 and verse 17, it is mentioned that no weapon that is formed against thee shall prosper. இந்த வசனம் யாருக்குப்பா எழுதி இருக்கு? To whom this verse is mentioned? 54வது ஏசாயா நீங்க படிப்பீர்களா? இது ஒரு இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போகும்போது இந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதி இருக்கிறது மறக்க முடியாது. We cannot forget the context of this particular chapter when it was written about the Israelites when they were in the foreign land. இந்த ஒரு நொந்து போய் இருக்கிற அந்த மக்களுக்கு, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற இந்த சிறையிருப்புல அவளுக்கு சொன்ன வார்த்தை தான், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. And this was the particular verse that no weapon shall that is formed against thee shall prosper, was written during the times of their prison. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். How much of the happiness that we need to have. இந்த விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தின் மத்தியில எழும்புறது இருக்குது இல்லையா? Sometimes we also face this kind of an opposition in our life. நம்முடைய சபைகள் மத்தியில எழும்புறது உண்டா இல்லவா? We also face opposition in our church life. நம்முடைய வேலை ஸ்தலங்களில நமக்கு உருவாக்கப்படுகிறது இல்லையா? We also face the opposition in our workplace. எங்க பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் சாத்தானவன் கொண்டு வருவதை யாராலுமே மறுக்க முடியாது. None of us can deny the fact that in the places wherever God has placed us, we also face opposition. ஆனா இது நிமித்தமாக அநேக இடங்களில நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? Do you know what we do in all these circumstances?
ஆண்டவரே போதும், Lord, it is enough. எனக்கு இந்த ஊழியத்துல போதும், நான் முன்னேறி செல்வதற்கு என்னால முடியவில்லை. Lord, I'm not able to proceed forward in this ministry, so it is enough for me. வேலை ஸ்தலங்களில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு போதும், இந்த பிரஷர்னால எனக்கு வேலை செய்ய முடியல, எப்படியாவது இந்த இடத்திலிருந்து காலி பண்ண வேண்டும். ஒன்று இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதிராக நம்முடைய செயல்பாடுகளை சாத்தான் குணங்களை அவன் எதிரடியா செயல்படுத்துவதை நாம் மறுக்க Even முடியாது. in the workplace, we do, when we face the temptation and when we face the pressures of life, we say that, Lord, let me vacate from this place and go to another place. Or sometimes we also go against to the management and we fight against them. கண்டிப்பா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதை மறுக்க முடியாது என்பதை நாம் சொல்ல முடியும். And we can say that we cannot deny this particular fact in our lives. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில கடந்து போகிற உங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I want to share about the people who have been gone through this particular circumstances of life. எப்படியாக எபிரேயர் நிருபம் விசுவாசம் என்ற தலைப்பில் அநேக தேவ வீரர்களை பட்டியலிட்டிருக்கிறாரோ, In the same way the book of Hebrews have been mentioned about the great heroes of faith, அதே போல நானும் உட்கார்ந்து இதை படிக்கும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழல்ல கடந்து போகிற தேவ மனிதர்களை நான் புரட்டி பார்க்கும்போது, அவர்கள் நின்ற ஒரு சாமர்த்தியம், அவர்கள் இந்த வழியாய் போகின்ற காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த விதத்தை தான் இந்த பகுதியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள so போகிறேன். during this particular time and this portion, I wanted to share about the people who have gone through this particular tough times and tough situations of life. இந்த தேவ பிள்ளைகள் ஏதாவது ஒரு விதத்துல நாமளும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போகக்கூடுமானால், ஆண்டவர் இந்த சூழல்ல நான் எப்படியாக நிற்க வேண்டும், இந்த சூழல் ஆண்டவர் எனக்கு எப்படி நிற்கிறார், என்னுடைய ரிட்டலேஷன் நான் எப்படி எந்த முறையில எதிர்கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசுவாராக. And when I also face tough situations and circumstances like this in my own life, how can I approach this? How can I face this kind of challenge is what I'm going to talk to you this morning. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் தானியேல். Daniel is a person who is very well known to all of us. அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் முழுமையாக நேரம் இல்லாததினால் படிக்க விரும்பவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த தேவ மனிதன் ஒரு சிறைப்பட்டு போனது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த இடத்திலையும் அவர்கள் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்கள் கூடாதிருந்தது. அவர் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. Daniel chapter 6 and verse 4 says, during the time of their captivity, it has been mentioned that then the presidents and princes sought to find occasion against Daniel concerning the kingdom, but they could not find none occasion or fault. குற்றப்படுத்தும்படி they're trying to find a fault. இல்ல, இதே ஒரு சூழல் நமக்கு வந்தது இருக்குது இல்லையா? We may also have faced such circumstances in our life. நமக்கு அநேகர் உண்டு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக. There are many people who are trying to find fault against the people of God. அது தேவ பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு இயல்பு தான், அது எல்லாத்துக்கும் நிக்கும். ஆனா தானியேலோ என்றால் அது நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இல்லையா? எப்படியாவது என்ன நமக்கு ஒரு வேற ராஜ்யத்திலிருந்து ஒரு மனிதனை இவ்வளவு பெரிய உயர்வா வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாரு, அவங்களால பொறுக்க முடியல. It is quite natural that we also face such circumstances in our life. But it is mentioned that while he was in the foreign land, the people of that nation could not accept the fact that another person is ruling them. They are trying to find fault in his life. எப்பொழுதுமே நம் வேலை செய்கிற இடங்களில, in the place where we work, பணி செய்கிற இடங்களில நமக்கு இப்படிப்பட்ட நபர்கள் உண்டு என்பதை யாருமே மறந்துடக்கூடாது. We should never forget that these people are there in the places where God has placed each of us. அந்த இடத்துல நம்முடைய சுபாவம் மாறிவிடக்கூடாது. நம்ம சுபாவம் மாறி நம்ம கேரக்டர் மாத்தி விடக்கூடாது. We should never change our character in accordance to what they say. எனக்கு தெரியும், உன்னை தெரிஞ்சதை விட எனக்கு தெரியும் சொல்லி நமக்கு அவங்களுக்கு எதிராக போட்டிக்கு போடக்கூடாது. It is not like a competition that we can say that I know more than you. தானியேலோ என்றால், but Daniel,
அவர் செய்கிற பிரகாரமாக தான் செஞ்சாரு. But he used to do what he was doing. ஆனா தானியேல் 6:24 சொல்லுகிறது, Daniel 6 and verse 24 says, தானியேலை குற்றம் சாட்டின மனுஷரோ அன்றார் ராஜா கொண்டு வர சொன்னா, குற்றப்படுத்தின மக்களை அதெல்லாம் வாசித்து முடிவில் சொல்றாரு, தானியேலை யாரு குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் செய்யற நீங்க விட்டு விடுங்க. and the king commanded, and they brought those men who had accused Daniel, and they were brought to the hands of God. நம்ம அநேக தரம் தானியேலை அந்த அந்த இடத்துல பெரிய ஆளாக்குனது அவன் குற்றமா? Is it the fault of Daniel that he has been made to a higher position? அது தானியேலோட கண்கள், ராஜாவுடைய கண்கள், தரியு ராஜா கண்களை தயவு கிடைச்சிச்சுப்பா. It was pleasing for the king to make him in such a great position. அநேக நேரங்கள் என்னமா பண்ணிடுறோம், Many times what we do is நம்ம அதுக்கு போராட வேண்டியதா இருக்குது. we are trying to fight for it. நோ, அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி சொல்லல. God had never told உன்னுடைய so. வேலையில நீ அமைதியாக செயல்பட்டு கொண்டு ஆண்டவர் உன் காரியத்தை செயல்படுத்துவார். You just do your work faithfully, and God will reward you accordingly, and he will raise you up. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிளாட் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதற்கு விளைவாக என்ன நடந்துச்சு? அவர்களை யாரு குற்றப்படுத்தினார்களோ அவர்களை சிங்கக்கபியில் போடப்பட்டாங்க. They were trying to find fault in various ways, and they were trying to accuse him, but at the end of the day they were all put into the den of lions. அன்பான சகோதர சகோதரிகளே, Oh dear people of God, இந்த சூழ்நிலையில நீங்க போகும்போனால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you need not worry when you go through உங்களை this circumstance. குற்றப்படுத்தினவர்கள் யாராக இருந்தாலும் அது உங்களுடைய வேலை கிடையாது. Whoever be the person who are accusing you, it is not your duty to respond to. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை மாத்திரம் நினைத்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பெரிய திட்டத்தின் கீழ் நான் இருக்கிறேன், அந்த திட்டத்துல உம்முடைய மகிமையை நான் எந்த விதத்திலும் சீர்குலைக்காதபடி என் ஓட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவா எனக்கு பலம் கொடுங்க. You need to ask to the Lord in prayer that, Lord, whatever calling that you had given unto me, whatever the minister that you had given unto me, I need to do it faithfully, whatever be the circumstances and situations and oppositions that I face in my life. அவர்களை தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்தினவர்கள் அவர்களை சிங்கக்கபியில் அவர்களே விழுந்து போனார்கள். They themselves who have been accused, Daniel, have been put into the lions. அதே பகுதியில இன்னொரு ஷாத்ராக் மேஷாக்கை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். In the same portion we also read about another person, Shadrach, Meshach. அது தானியேல் 3:8 நான் அதே அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களிடத்துல நான் சிந்திக்க சொல்றேன். அவர் யூதர் பேரில் குற்றம் சாட்டி. In Daniel chapter 3 also we read that they were trying to find fault among the Jews. அது என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். You know the situation very much. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், குற்றம் சாட்டானா அவங்க அந்த வாலிபர்கள் எதற்குமே கவலைப்படல. The youth did not worry about anything. ஆனா பாருங்க, அவங்க இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த ராஜாவின் கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாத நிமித்தம் அவர்களை பிடித்து அந்த தீச்சூளையில போடுறாங்க. ஆனா அந்த ராஜா பார்க்கிறாரு, நான் போட்டது 3 பேர் தான், ஆனால் உலாவுகிறது 4 பேர். When they were put into the fire, the king says that I just put 3 men, but now I see 4 men in the fire. அன்பான சகோதரர்களே, நமக்கு அநேக தொந்தரவுகள் உண்டு. There are many problems that we face. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need not to have fear in our life. தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கெபியில போட்டார்களோ அதே இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி போனாங்களாமா? 3:25 சொல்லுகிறது. தானியேல் 3:25 சொல்லுகிறது, 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அதே 23:27 சொல்லுகிறது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரியும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்து கொடுத்தார் பாருங்க. In the same way that the accusers have been put under the line of dens, here we read in chapter 3 and verse 25, he answered and said, Lo, I see 4 men loose, walking in the midst of the fire, and they have no hurt, and the form of the 4th is like the Son of God. தீயின் மனம்
அவர்கள் மேல ஒண்ணுமே படல. Nor the smell of the fire had passed on them. இது என்ன சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நடக்குமா? Will these things happen only to Shadrach, Meshach and Abednego? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். Our God is with us. நம்மளும் இப்படிப்பட்ட பாவங்கள் சோதனைகள் மத்தியில போகும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. We need not to worry when we also pass through such great tests in our life. அந்த ப்ராப்ளம் அந்த மனமே யார் நம்மளை குற்றப்படுத்துறாங்களோ, யார் நம்மளை வேதனைக்குள்ள உட்படுத்துறாங்களோ, யார் நம்முடைய ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறாங்களோ, யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதை அஞ்சி நாம் முடங்கி விடக்கூடாது. நம்மளோடு கூட இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். சாத்ராக்கின் மேஷாக்கின் தெய்வம் என்னுடைய தெய்வம் என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். We need not to keep discouraged in our lives or to have fear in our lives when we are facing opposition or when people are coming against for our ministry, but we need to have faith in God and go over. நான் இந்த பகுதியை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, The reason why I say so much பிராக்டிக்கலா அன்னைக்கு அநேகருடைய ஊழியங்கள், அநேகருடைய காரியங்கள் தடைப்படுவது ஒரு பெரிய போராட்டமோ, ஒரு வறுமையோ, இல்லைன்னா ஒரு மற்ற ஒரு வேறு மத்தனர் வந்து நம்ம தடை செய்கிறதோ கிடையாது. நம் மத்தியில் இருக்கிறவர்கள், நமக்கு கூட இருக்கிறவர்கள், நம்ம கூட பயணம் செய்கிறவர்கள், நம் அருகாமையில் இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்த நபர்கள் இதற்கு தடையாக இருப்பது என்பதை நம்ம யாருமே மறுக்க முடியாதுதான். அதனால நான் ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிரடையாய் வரும்போது, நம்மளை எதிர்த்து நிற்கும் போது நாம் கலங்காமல், நம்ம சோர்ந்து போகாமல், ஆண்டவரே அந்த பிரச்சனை எனக்கானவைகள் அல்ல, அழைத்தவர் நீர், அழைத்தவர் நீர், இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தவர் நீர், என்னுடைய பொறுப்புகளை கொடுத்தவர் நீர், அது உம்முடைய ஊழியம் செய்வதற்கு நீர் பலன் கொடுக்கிறீர், இதுக்கு நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அந்த கருத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். So we need not to have any kind of discouragement when we face when we face a lot of tests in our life, or when we face a lot of opposition in our ministry, that we need to say that, Lord, you are the person who has called me to this ministry, and you will help me to complete this faithfully. இன்னொரு பகுதிக்கு நான் சொல்ல போறேன். ஒரு குடும்பம் இல்லையா? Go to another passage. கோராக் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எவ்வளவு We also know about the family of Korah. கோரா rebellious people ஆனாங்க. They are the rebellious people. எனக்கு ஒரு பகுதி என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர் அப்படின்னு ஒரு கேள்விய கோராக் புத்திரர் மோசேக்கு எதிராக ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. Numbers 16 chapter 16 and verse 3 says, and they gathered themselves together against Moses and against Aaron, and said unto them, you take too much upon you, seeing all the congregation are holy, every one of them, and the Lord is among them. Wherefore then lift you yourselves above the congregation of கோராக் மக்களுடைய குற்றச்சாட்டு என்னப்பா? What is the accusation of the children? எங்களுக்கும் பங்கு வேணும், priestly dutyல எங்களுக்கும் பங்கு வேணும், அதுதான் அவங்களுடைய விவாதம். Their accusation is that we also need to have the portion in the ministry of the Levites. அந்த என்னாகமம் 16:4 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. Numbers chapter 16 and verse 4 says, மோசே அதை கேட்டபோது Moses heard it, முகங்குப்புற விழுந்துட்டான். he fell upon his face. என்ன ஒரு கவலைப்பட, மோசையா அதை செஞ்சாரு. Moses who had done this? அவர் செய்யல, அவர் ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, மோசே என் மக்களை நீ வழி நடத்தணும் என்ற பொறுப்பை மோசே கையில ஒப்பு கொடுத்தாரு. It is God who has given the responsibility to Moses when he was simply standing in the place. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். We all know about this fact. ஆனா இங்க ஒரு காரியம், here ஆனா அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு மட்டும்தான் செய்வீங்களா? ஆனா அது ஒரு கிளைம் பண்றாங்க. அந்த குற்றச்சாட்டை கேட்கும்போது மோசேயுடைய மனசுல எவ்வளவு ஒரு ஆதங்கம் இருந்தா, அவன் முகங்குப்புற விழுகிற ஒரு காட்சியை பரிசுத்த ஆவியானவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். It is mentioned that is it only you people who will do all these things, and when Moses heard it, he fell upon his face because he was so much discouraged. அவர் கொடுத்த பணியை அவர் என்ன பணி பண்ணாங்க? ஒவ்வொரு தேவ ஊழியத்துக்கும் பரிசுத்தமான காரியங்களுக்கும் உடன் நின்று ஊழித்து அவங்க செய்த பெரிய பணி அவங்க செய்தாங்க. When the responsibilities has been given to these people and
towards the holy vessels. Ah. They were completing the ministry and the responsibility accordingly. டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த ஹோலி திங்ஸ் அந்த பணிகளை செய்தாங்க They were கோராக்கள். transporting the holy vessels. from one அவங்களால place to பொறுத்து another. கொள்ள முடியல. நாங்களும் அருகில் நின்று கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். And they were also murmuring against Moses that we will also do this ministry. இதை பார்த்த தெய்வம் சும்மா இருப்பாரா? Will God be quiet when he sees these things? என்னாகும் 16:30 இப்படியாக சொல்லுகிறது. Number 16 verse 30 says, ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பது அறிந்து கொள்வீர் என்றான். 16:32 என்னாகும் 16:32 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்கிற்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. but if the Lord make a new thing and the earth open her mouth and swallow them up. And verse 32 says, and the earth opened her mouth and swallowed them up and their houses and their men and then up and everything that is unto Korah and all their goods. அன்பான சகோதரர்களை, உங்களுக்கு நாங்கள் பயப்படுத்துவதற்காக இதற்கு சொல்லல. I'm not telling these things to scare you up. தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ, To whatever thing that God has called you, எந்த பணியே உங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ, whatever work that is God has given to you, to your hands, எந்த வேலையாக இருந்தாலும் what சரி, will be the ministry? நாம் பயப்பட வேண்டிய அவசியம் We இல்லை. need not to have fear in our life. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The person who has called us is உங்கள் faithful. கண்ணின் மணியை போல் காக்கக்கூடியவர். He is the person who will protect you as an apple of அக்கினியின் his eye. நடுவில் உங்களுக்கு கூட உலாவுகிற தெய்வம். He is the person who will come in the midst of you நீங்கள் when you pass துக்கத்தில் through அழுது fire. கொண்டிருக்கிற போது அந்த வேதனையில அவரும் பங்கு கொள்ளுகிற தெய்வம். He is the person who will also have the same feeling when you go through the tears. உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்த தெய்வம் ஏதோ யாருக்கோ கொடுத்த மாதிரி பார்க்காம போற தெய்வம் அல்ல. God assigns you a particular ministry. In- He is the person who is also involving you. இந்த வாதையை ஆண்டவர் மோசே சொல்லி செய்ய வைத்தாரா? Is it something that Moses have told and then God is doing such things? கிடையாது. It's not so. தன்னுடைய தாசனுக்கு எதிராக காணப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நின்று நியாயம் தீர்த்தார். God has stood and take over this judgment when something was told against this man. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கவலையா இருக்குது. When we see such things, it makes us painful. ஆண்டவருடைய பிள்ளைகளே அவரை எப்படியாக நேசிக்கிறார் என்பதை நான் மறந்து போயிடக்கூடாது. We need not to forget that how God loves his own children. உனக்கு விரோதமாய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that comes against you shall prosper. இன்னொரு பகுதியை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. When I was looking to another passage, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்காக அறிந்த ஒரு விஷயம்தான். all these incidents and passages which I share unto you is very much familiar to you all. சொந்த தம்பி அக்கா தங்க மிரியாம் and ஆரோன். And Miriam and Aaron, who is the brother and sister of Moses, இங்க பாருங்க, அவர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வருகிறது they மோசேக்கு also எதிராக. have opposition against Moses. இது நாம் கடந்து போறோம் இல்லையா? We அநேகருடைய also face these things, right? அநேக தேவ பிள்ளைகளுடைய இல்லங்களில In many of இது காணப்படுவது மறுக்க முடியாத ஒன்று. the families in the Christian families also face these இதற்கு things. ஏதோ ஒரு நம் பேரை சூட்டுகிறோம். We term such things into some other name. ஆரோனுக்கு என்னையா ப்ராப்ளம்? மிரியாமுக்கு என்னையா ப்ராப்ளம்? What is the problem that Aaron and Miriam have? என்னாகும் 12ஆம் அதிகாரம் Numbers chapter 12. 1 நான் 2 படிக்கிறேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக, நான் ஏன் இது ரொம்ப அந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, அவனுக்கு விரோதமாக, நான் படிச்ச வசனத்தை எல்லாம் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், அவருக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்ற ஒரு பதத்தை நீங்க எல்லா வசனத்திலும் நீங்க In all the verses which I have read just now, it is all told that they have gathered against them. They have murmured against him. And also in Numbers 12 verse 1 and 2 says, they gathered and spoke against Moses. என்னாகும் 12:2 மோசேயை கொண்டு என்ன பாருங்க பிரச்சனை பாருங்க, மோசேயை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ? And they said, hath the Lord spoken indeed only through Moses? எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையா? Hath he not spoken also by us?
கர்த்தர் அதை கேட்டார். அதுல And the போட்டுங்க. Lord அந்த heard வசனத்தை நீங்க பாருங்க. உங்க வசனத்துல உங்க பைபிள் எல்லாருமே அந்த 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 வார்த்தையை நீங்க பாருங்க. ரொம்ப Just சந்தோஷமா. see the sentence that is mentioned there. கர்த்தர் அதை கேட்டார். And the Lord heard it. எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார் பாருங்க. What a great God. that we மோசே have. பக்கத்துல இருந்தாரா? இது பேசும்போது தெரியல. மோசே பக்கத்துல இருந்தாரா? We do not know whether Moses was there nearby when these words were spoken. அவங்க நாங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க We தானப்பா. also belong to the same family. நாங்களும் ஒரே ரத்தத்தை குடியவங்க தானே. We also have the same blood in us. ஆனா அந்த மோசே இதை படிக்கும்போது ஆரோனுக்கு நன்கா தெரியும் மோசே யார் என்பதை நன்றாக தெரியும். But when this was spoken, Aaron completely fully know that who Moses was. ஆண்டவர் மோசேயை கொண்டு எப்படி பராக்கிரமான அற்புதங்களை செய்தார் என்பதை ஆரோன் தன் கண்களால் பார்த்தது உண்டு. Aaron had seen in his own eyes that how great God has performed mighty things. அவர் எப்படியாக செயல்பட்டார் என்பதை மறுக்க முடியாது. He cannot deny the fact that Moses had been mightily used by God before Pharaoh. ஆனா எல்லாம் கண்ட இந்த ஆரோன் Seeing all these things, எப்படி இந்த வார்த்தை அவருக்கு வந்தது என்று தெரியல. I don't know how this word has been spoken by Aaron here. அண்ணனுக்கு தன்னுடைய மோசேக்கு எதிராக பேசின காரியம் கர்த்தர் அதை கேட்டார். God has heard the word when Aaron had spoken something against Moses. அதை கேட்ட உடனே ஆண்டவர் சும்மா இருப்பாரா? Will God be quiet when he hears such things? ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சியை சொல்றார் பாருங்க. Just see மோசேயின் 12 என்னாகும் 12:3 இப்படியாக சொல்லுது. மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். 12:4 இப்படியாக சொல்லு. சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று 3 பேரையும் பேசினார்கள். Verse 3 and 4 says, now the man Moses was very meek above all the men who were upon the face of the earth. And this was a testimony that God has given about Moses. And verse 4 says, and the Lord spake suddenly unto Moses and to Aaron, unto Miriam, come out you 3 unto the tabernacle of the congregation. And they 3 came out. நம்ம அதுக்கு போராட தேவையில்லை. We need not to fight against these things. மோசே போராடல. Moses did not fight against. மோசே தனக்கு இருக்கிற பவர் வச்சு அந்த மக்களை அடக்கல. Moses did not do anything with his own authority that முடியும், மோசேனால முடியும். if he tries, he can do it. ஆனா எல்லாம் அறிந்த மோசே அவர் செய்யல. Even though Moses knew everything, he did not do anything. இதற்கு பகரம் யார் செய்தார்? Who has done against this matter? தன் மகனுக்கு எதிர்ப்பட்ட காரியத்தை ஏன் 3 பேரும் பார்க்கும்போது கம் ஆன் உள்ள வாங்க வெளிய வச்சு பேசல. நான் இதை படிக்கும்போது என்னுடைய ஆபீஸ் தான் நினைவு வந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளிய வச்சு பேச மாட்டாங்க. ஏப்பா கம் ஆன் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, கான்ஃபரன்ஸ் கால்க்குள்ள வாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. டீச்சர்ஸ் இங்க எல்லாம் நிறைய பேர் வேலை செய்றாங்க. கம் ஆன். When God hears such things that is spoken against Moses, he calls 3 of them into the house of God. And something like how it is done in the corporates, like they will call into the conference room when something is being discussed importantly. உள்ளே வைத்து அவங்களோடு பேசின காரியம் தான் இது. And he spoke with them in the house of God, and that is what written here. என்னாகும் 12:7 சொல்லுகிறது. Numbers 12:7 says, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் கிடையாது. இது போதும், இந்த சாட்சி போதும். My servant Moses is not so, and that particular testimony is enough for him. இன்னைக்கு अनेक தரம் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? Do you know what we do many times? சுரேஷ் யார் உனக்கு நான் காமிக்கிறேன். Oh, I will prove who I am. நீ இப்படி போடுனா நான் அதுக்கு மேல என்னால போட முடியும். If you can go in this particular way, I will go double fold than you what you can do. அவருக்கு எதிராக செயல்படுவது. We will act against the person without our sleep. இது நிமித்தம் என்ன ஆகும்? Do you know what will happen with this? நம்முடைய ஊழியம் நின்று போகும். Our ministry will get stopped. நம்மள கரெக்ட் பண்றவங்க விட நம்மள கரெக்ட் பண்ணிக்கூடிய அந்த நிலையில போய் விடுவோம். We will be changed to a fact that we will have to correct our own selves later on. தேவ பிள்ளைகளே, oh my dear beloved people, இந்த சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்குமானால், if at all you are going through such situations of life, 1000 பேரும் உன் வலது 10,000 பேரும் even 10,000 உன்னை தொட முடியாது என்பது தேவன் உங்களோடு இடைப்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. There is no doubt that God will intervene in your life, that nobody
can. இன்னொரு 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 பகுதியை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நான் இதெல்லாம் நீங்க கடந்து போகும்போது இப்படிப்பட்ட கடந்து போன தேவ பிள்ளைகள் என் வாழ்க்கையிலும் இந்த சூழலிலும் அவரோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. Another example is that is also very much familiar, and when we go through and read through these circumstances of life, then we also come to the conclusion that yes, this great God is also with me in my life. இந்த மனிதர்களை பத்தி பேசும்போது தாவீதையும் சவுலையும் நாம் அப்படியே விட்டு போயிடக்கூடாது. When we think about these situations, we can never forget David and Saul. 1 சாமுவேல் 18:7 இப்படியாக சொல்லுகிறது. 1 Samuel, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் என்ன சொன்னாங்களாமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினாங்க. ரொம்ப அழகா பாடுறாங்க, 1 Samuel சூப்பரா பாடுறாங்க. 18 and verse 7 says, and the woman answered one another as they played and said, Saul had slain his thousands and David his 10,000. ஐயோ, இது தாவீதுக்கு என்னையா இதுக்கு உடன்பாடு இருந்துச்சு? தாவீது என்ன காசு கொடுத்தா பாட சொன்னாரு? Has David given some money to this woman to sing songs unto him? ஐயோ, நீ பாடு, நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன், நீங்க பாடு, அப்பதான் அந்த சவுலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு சொல்லி பாட சொன்னாரா? Has he given some money to this woman so that they can sing the songs about him? மக்கள் பார்த்தாங்க. It is the people who had seen. அவர் ரெகக்னைஸ் கடவுளால் அவரால் பார்வைப்பட்டாங்க. ஆண்டவர் பார்வையில பட்டவர். He was the person who had came into the sight of God. The people have recognized him. தாவீது வந்து பாடல. They did not sing just because that David had given the money or asked him to sing. ஆனா 1 சாமுவேல் தேவ ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 18:8 அந்த வார்த்தை சவுலுக்கு व्यसனமா இருந்தது. இது அவருடைய பாடு கிடையாது. And verse 8 says, and the Saul was very wroth and saying, this saying displeased him. He was totally displeased when such words was. 10,000 Oh, David has been given 10,000. ஐயோ, இவன் சின்ன பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு புகழ் எப்படி கிடைச்சிச்சு? How can the small boy have been given so great? இது தாவீது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. This is not something that David needs to worry in his life. அநேக தரம் இது நம்ம கவலைப்படுறோம். Many times we also have worry in our life. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் போது, When God uses you, ஆண்டவர் உங்களை அநேக இடங்களில் உயர்த்தும் போது, God raises you in many places. ஆண்டவர் உங்களை அநேக இடங்களில் உங்களை வல்லமையோடு செயல்படுத்தும் போது, When God mightily uses you in many different places. ஆண்டவர் அநேகருக்கு நீங்க ஆறுதலாக இருக்க வைக்கும் போது, When God places you as a comfort for many people. மற்றவர்களுடைய எதிர்ப்பு When the opposition of other people have பயந்து come against போகிறோம். we are it makes us fearful. அந்த இடத்துல உட்கார்ந்து We விடுகிறோம். just simply keep quietly. ஐயோ, நான் சும்மா இருந்துட்டு போய் இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியாது. Oh Lord, I let me be quiet. I cannot do such things. No, கிடையாது. Not so. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்காக தான் God அழைத்திருக்கிறார். has called you for a great plan in your life. ஒரு நாள்ல நம்ம எங்கேயோ இருந்த நமக்கு In a day in our past life we were something that was not so. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்குள் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் சும்மா கிடையாது. He did not called us and invited us to be into this blessed family simply. ஆனா 1 சாமுவேல் 18:9 படிங்களேன். Chapter 18 and verse 9 of 1 Samuel says, and Saul eyed David from that day and forward. அந்த நாள் முதற்கொண்டு என்ன ஆயிடுச்சாமா? காய் மகாரமா அவங்கள ரொம்ப கண்ணிங்கா ஒரு கண்ணு வச்சிட்டாங்க. He was acting cunningly. He kept his eye. சுத்திட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி சுத்திட்டு தான் இருப்பாங்க. People will come against and behind us. பின்னாடி வந்துட்டு தான் இருப்பாங்க. They will come behind us every time. பயப்பட வேண்டாம். No need to fear for them. கலங்க வேண்டாம். Don't need to be dismayed. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். The God who has called you is faithful. உனக்கு எதிராய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. No weapon that comes against you shall prosper. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஆனா அதே இந்த தாவீது, the same David, தாவீதுடைய குணத்தை நம்ம எப்பவுமே மறந்து விடக்கூடாது. We should never forget the characteristic of David. தாவீதுக்கு அநேக தரம் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. Many times எப்படியாவது சவுல் கையில பட்டா அடிச்சு தகர்த்துடலான்னு சொல்லி கிடைச்சது இருக்குது இல்லையா? Many times David have got the opportunity to kill Saul. நமக்கு நிறைய டைம் ஆபீஸ்ல வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? We may also have got chance. நம்முடைய ப்ரமோஷனை தடுத்தவங்கள சரியான இடத்துல மாட்டிடுவாங்க. And they will get the people who have denied our promotion will get caught at a particular place. ஒரு மெயில் அடிச்சு விட்டா போதும். If we write one single mail, அவன் முடிஞ்சான். his life is over. அது நீங்க பண்றீங்களா? Do you do so? ஆனா அந்த தாவீது பாருங்களேன், But அதை David செய்யல.
He did not அவர் do செய்யல. such things. He 1 didn't do சாமுவேல் such 24:6 இப்படியா சொல்லுகிறது. 1 Samuel 24 and verse 6 says, தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை என் ஆண்டவர் மேல் என் கையை போட மாட்டேன். இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை உறுதியாக தன் மனதில் அவன் நினைத்து கொண்டான். யார் அவர்? சவுலுக்கு, தாவீதுக்கு தெரியும் இந்த சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். ஆனால் அவர் செய்கிறார், அது அவருடைய குணம், அது என்னுடைய வேலை இல்லை. அவருக்கு பின்னாக நான் ஓடிக்கொண்டு என்னுடைய காரியத்தை நான் என்ன சொல்றது, அதை நான் ஐடியலாக்க விரும்பல. அது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு பக்கத்துல கிடைச்சிச்சு, அவன் தூங்கும் போது கிடைச்சிச்சு, அவன் ஈட்டி எடுத்து ஒரே குத்துனா அவன் செத்துருப்பான். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். எனக்கு அது என்னுடைய வேலை இல்லை, அது என்னை படைத்தவர், என்னை அழைத்தவருடைய வேலை என்று அவன் ஒதுங்கி போனான். David knew completely that Saul was the person who was anointed by God and was called by God. It is the character of Saul that he will do all these things, but it is not the character of David to go against him and to kill him and to behead him. ஆண்டவர் ஒருவேளை இப்படிப்பட்ட எதிராளிகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து இருக்க கூடுமானால், if at all you also have faced some opposition like this in your life, அன்பான சகோதர சகோதரிகளே, beloved people, God, நீங்கள் அதற்காக போராட வேண்டாம். you need not fight for these things. இன்று சமூகத்தில் அமைதியாக வைத்து Just keep these things quietly in the presence of God. அதேதான் அந்த ஒரு வேதனையை தான் அதை நீங்கள் வீட்டில் போய், நமக்கு நேரம் இல்லாதனால் அவர் எப்படின்னா தாவீது வாழ்க்கை முழுவதும் சவுலை துரத்தி கொண்டு போகிறதை நம்ம யாரும் மறக்க முடியாது. Saul was chasing David all through his life. ஆனா மிக பகுதிய இந்த சவுல் ராஜா தன் இஸ்ரவேல் மக்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை யாருக்காக செஞ்சிட்டாரு? For most of his portion that which Saul had to do for his own people, where was he spending his energy? எத்தனையோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா? He could have done many administrations. எத்தனையோ காரியங்கள் அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு தேவ பிள்ளை தாவீது பின்னாடியே ஓடி தேவ திட்டத்தை, தேவன் கொடுத்த அவர் எங்கிருந்து வந்தார் என்பது நமக்கு தெரியும். You know from where he came from, but many times he had forgot about the calling and he was running behind something else. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு நேரம் கம்மிதான். We have very limited time. நமக்கு இந்த போருடைய வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது, also when we read about this war, எத்தனையோ ஆயில் கிணறு வைத்தவங்க, எத்தனையோ பணம் படைத்தவர்கள், எவ்வளோ காரியங்கள் உள்ளவங்க ஒரு நிமிஷத்துல தகிடு பொடி ஆக்குறத நம்ம மறக்க முடியாது. We can never forget about the people who have been rich during these times, who had owned big oil wells, but they have been completely thrashed during these days. அதுதான் சங்கீதம் 57:2 நம்ம படிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டேன். 57:4 சொல்ற அவருடைய ஆத்துமா, அவருடைய விரோதமா சவுலுக்கு பயந்து ஓடுகிற அந்த தருணத்துல எழுதப்பட்ட சங்கீதம் தான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அவருடைய பதட்டம் பாத்தீங்களா? When David writes in Psalm 57 and verse 2, I will cry unto God most high, unto the God that performeth all things for me. And verse 4, my soul is among lions and I lie even among them. சிங்கத்தின் நடுவில் இருக்கிற ஆண்டவரே, Lord, I am among the lions. அவன் எந்த மனுஷனை நாடி என்ன விடுவீங்கன்னு சொல்லல. He did not say that you did not leave me into the hands of men. ஆண்டவரை நோக்கி கதறுகிறத நாம் பார்க்கிறோம். அதே போல 59:1 இப்படியாக சொல்லுகிற, படிக்க வேண்டாம். என் சத்துருக்கள் என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகளுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். இதோ என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறாக, என் உயிருக்கு ஆபத்து, என் பிராணனுக்கு பயந்திருக்கிற யாரு? உடன் சகோதரன் சவுல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், ஒன்றுமே இல்லாத ஒரு ஆட்டு மேய்ப்பனை துரத்தி அடிக்கிறத நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தரம் நாம் அதில் கடந்து போகும்போது பயப்பட வேண்டாம். எங்கேயும் ஓடி போய் தஞ்சம் அடைய வேண்டாம். யாரிடமும் போய் உங்களுடைய பலத்தினால போரிட வேண்டாம். ஒன்று தாவீதை போல, ஆண்டவரே என்னை விழுவியும், என்னை அழைத்தவர் நீர் அல்லவா என்று அவருடைய சமூகத்தில் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய பாரத்தையும் கொட்டு கூடுமானால் அவர் உங்களை சிங்கத்தின் மத்தியிலே விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தீய அக்கினி சோலையில விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த பிரச்சனையும் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் அதிலே விடுவித்து வெற்றிகரமாக அதிலே வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். In Psalm 59 verse 1 we read that deliver me from mine enemies, O my God, defend me
from them that rise up against me. And here he says, Lord, it is you have called me, who has called me, and it is your responsibility to take me for. இன்னும் சில நிமிடங்களில் முடிச்சிடுறேன். Let me இன்னொரு finish in பகுதியை 2 minutes. நான் கடந்து போகிறேன். யோசேப் அவருடைய சகோதரர்கள் Joseph and his brothers. 37 வசந்த படிக்கல நேரத்தை நான் கடக்க விரும்பல. 37:3 ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3 அவங்க இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தான். இது தப்பா? யோசேப் Genesis chapter தப்பா? 37 verse படிக்க 3. வேண்டாம். Israel loved Joseph. So Was this his fault? 37 ஆதியாகமம் 37:4ஆம் அதிகாரம், சகோதரர்கள் எல்லாரிலும் அவன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரரை கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். In verse 4, பச்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். verse 4 says, hated him and could not speak peaceably unto him. ஏன்பா இது யோசேப்பு பண்ண தப்பா? Was this the fault of Joseph? யோசேப்பு பண்ணலையே. அவனுக்கு இப்ப முதிர் வயதுல பிறந்த குழந்தைய அவரு தானே நேசிச்சாரு. Joseph did not do anything, but Jacob had loved him so much because இத பார்த்துட்டாங்க யாரு? but who had seen these things? அவங்க பார்த்து மெதுமெதுவா என்ன பண்ணாங்க? அவங்க இதயத்துல ஒரு அப்படியே அந்த ஒரே நாள் குழியில போடல. அவங்க தம்பி யோசேப்பை குழியில கொண்டு போடல. They did not put their brother Joseph on one particular day, suddenly on a particular day. இது ஒரே நாள் நடந்த நிகழ்ச்சியா? This was not an incident that happened. உங்களுக்கு கேக்குறேன், கிடையவே கிடையாது. It was not happened on a day. கொஞ்சம் பார்த்திருப்பாங்க. They might have seen one day. அப்பா கொஞ்சம் பக்கத்துல செல்லமா விளையாடுறத பார்த்திருப்பாங்க. They might have seen Jacob was playing. ஏன் அவ மட்டும் ஸ்பெஷலா? Why was he so special with him? அதான் அது அவரோட தப்பு It கிடையாது. was his fault. It was not his fault. அவன் தகப்பன் அதிகமாக நேசித்தான். His father had loved him so much. அதனுடைய விளைவு என்ன? What was the result? அவர்கள் அவன் தூரத்துல வரும்போது பாருங்களேன், 37 ஆதியாகமம் 37:13ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேம், அது படிக்க வேண்டாம், 37:22, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கையை வைக்காமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபனையும் அவனை கைக்கு தப்பு வைத்தான். Verse 22 says, and Reuben said unto them, shed no blood, but cast him into this pit into the wilderness. ஆதியாகமம் இது 37:27 இப்படியாக அவனை விற்று போட்டார்கள். Verse 27 says they sold him. ஒரு பகை மெதுவாக சொந்த சகோதரன் அப்பா. He is his own brother. ஆனா நீங்க பாருங்க, இத படிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்காக யோசேப்பை அழைத்தார். God has called Joseph for a big ministry, for a big, he had a big calling. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாங்க, சகோதரரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவன் பாருங்களேன், ஹெர்பான் இந்த சீகேமுக்கு போறான். தோத்தான் வர 99 மைல் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க. 96 கிலோமீட்டர் நடந்து, மிக்கவாறும் ஈரோடு தூரம் அவர் நடந்து எவ்வளோ 4-5 நாட்களாக தன் சகோதரியை பார்ப்பதற்காக தன் தகப்பன் சொன்னது நிமித்தம் அவர் போகிறதை மறக்க முடியாது. We cannot forget the fact that Joseph had passed through almost 100 miles from Shechem unto Dothan to see his brothers when his father had told him. உங்களுக்கு இருக்கணும். You also need to have this particular. அந்த மற்றவர்கள் குணத்தை நான் கொண்டிருக்க கூடாது. I should not have the character of other brothers. இந்த அன்பு அவனுக்கு இருந்ததனால, because of the reason that he had this love, அவனுக்கு தெரியாது நான் திரும்பி வர மாட்டேன். He did not know that he will never come back. என் தகப்பனை நான் பார்க்க மாட்டேன். He did not know that he will never see his நான் father. விற்கப்படுவேன். சொந்த அண்ணங்களால் ஒருவரோட நான் விற்கப்படுவேன். ஒரு தேசத்துக்கு போவேன்னு தெரியாது. I will be sold by my own brothers. I do not know where I will be taken up. ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பின் கையில் இருந்தது. But the plan of God was in the hands of God. அவனுக்கு எதிராக அதுக்கு செயல்படவில்லை. He did not act against him. ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்ததால் என்ன நடந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். And he was completely committed himself into the hands of God, and we know what had happened in his life. அன்பான சகோதர சகோதரிகளே, dear people of God, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். The Lord has called you. நீங்க எந்த சூழ்நிலையில, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நின்றிருந்தாலும், whatever be the situation that has come against you, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் உங்களை கொன்று போட்டாலும், whatever be the situation have killed you, நீங்கள் மற்றவர்களைப் போல மாம்ச சிந்தை உடையவர்களாய், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது போல பொறாமை மற்ற கோபங்கள், இப்படிப்பட்ட குணங்களால் உங்களை உள்ளங்கள் நிறையாமல் இருக்க
You need not to have the fleshly attitudes like it was mentioned in the book of Galatians chapter 5, that hatred, not அதே jealousy. அதே பகுதியில் வருகிற ஆவியின் கனிகளால் உங்களுடைய உள்ளங்கள் நிறைந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட Rather, வேண்டும். we should run for the calling of God and having the fruit of the Spirit in our lives. எல்லா ஊழியங்களிலும் தடைகள் உண்டு. All the ministry, எல்லா மினிஸ்ட்ரி நமக்கு ஈஸியாக ஓடிவிட முடியாது. we cannot run all the ministry smoothly. ஆண்டவர் நீங்க பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க கூடுமானால் பவுல் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை நீங்கள் படிப்பீர்களானால் எத்தனையோ சஞ்சலங்கள் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த டாஸ்கை நிறைவேற்றுவதற்கு ஓடுனதை நாம் மறக்க முடியாது. In the book of Acts, which, from chapter 23, we also read about many of the situations and oppositions Paul has faced. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த பவுல்கிட்ட ஒரு வார்த்தை படிக்கலாமே. அப்போஸ்தலர் 23:16 சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வெறுப்புகள், உன்னுடைய அநேக ட்ரையல்ஸ் அண்ட் பிளாட்ஸ் அகேன்ஸ்ட் யூ, அதை நீ தடை செஞ்சு சோர்ந்து விடாத. உனக்கு ஓடுகிற ஓட்டம் இன்னும் தூரம் உண்டு. In verse 11, Acts 23 in verse 11 says, and the night following the Lord stood by him and said, be of good cheer, for you have to testify me in Jerusalem. உனக்கு சொல்லக்கூடிய இடங்கள் உண்டு. There will be some places where God will make you to stand. அப்போஸ் 24 சொல்றாரு, எங்க யாருக்கு முன்னாடி நின்னாராமா? ட்ரையல் பிஃபோர் ஃபெலிக்ஸ். 25வது அதிகாரத்துல ட்ரையல் பிஃபோர் ஃபெஸ்டஸ். 25ஆம் அதிகாரத்துல ட்ரையல் பிஃபோர் அக்ரிப்பா அண்ட் பால் அண்ட் செயில் அந்த ஷிப் ரெக்ல 27ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை பாடுகள். Through many trials and through many problems Apostle Paul had gone through from 23 to chapter 27. இதெல்லாம் பவுல் ஒரு இடத்துல தேவனுடைய செய்தியை சொல்வதற்கு இத்தனை பாடுகள் வழியாய் அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. Apostle Paul had to undergo all these trials and problems in his life to proclaim gospel at one particular place. இது இப்ப முடிக்க போறேன். I'm going to finish it now. இப்ப நான் எல்லாம் பேசின உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். And the incident that is known to many of you. ஆனா இது பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம கடந்து போகிற ஒரு விஷயம். But when we go through this practically. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபர் நம் பக்கத்துல எப்பொழுதுமே இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா ரெவல்யூஷன் வெளிப்படுத்து 12 சொல்லுது, அவன் யாராமா? யார்? சாத்தானானவன் யாரும் குற்றம் சுமத்தும் பொருட்டாக. குற்றம் சுமத்துகிறவன் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட குணமுடையவன் சாத்தானானவன் குற்றம் சுமத்துகிறவன் தான் அவன். அதனால அவனுக்கு நம்ம எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம மறந்து விடக்கூடாது. யோபு 1:10 அவன் பக்கத்துல நின்று, நீ அவனை ஆசை வைத்தீரோ குற்றம் சாத்துகிறவன். அதே போல சகரியா 3:1 சொல்லுகிறான், ஆசாரிய தூதனுக்கு முன்பாக சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்துல நின்றான். We need to know about a person when we go through all these situations. In Revelation 12 and verse 10 says he is the accuser of the brethren. Zechariah chapter 3 and verse 1 also says that he stood in the presence of God and to accuse people. அன்பான சகோதர சகோதரிகளே, beloved people of God, இந்த ஊழியத்தில் நம்மை அழைத்த தெய்வம் God has called us in this ministry. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நமக்கு முன்பாக தூண் போல நின்றாலும், even all these problems stand as a pillar, குற்றம் சாட்டப்பட்டவனாக தென்பட்டாலும், even if you are seen as the person who is accused, நாம் பயப்படாமல், we need not to have fear. எப்படி தாவீதை போல, தானியேலை போல, நமக்கு பவுலை போல ஆண்டவர் நமக்கு முன்னெடுத்த டாஸ்கை நாம் செயல்படுத்தாமல், நம்முடைய குணங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தாமல், அதுக்கு நம்ம எதிரடியாக அதை நம்ம முறித்து ஆண்டோடைய காரியத்துல சாட்சியற்ற வாழ்க்கை வாழாமல் கடந்து போவோமாக. When we also face such problems in our life or during our ministry, let us also have faith like David, like other people, rather than having losing a testimony. இப்படிப்பட்ட குணங்கள் நம் மத்தியில வரும்போது ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5 14ஆம் வசனம், verse 14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரு வார்த்தையின் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்.
For all the law is fulfilled in one word, even in this, thou shalt love thy neighbor as thyself. ஆனா இன்னொன்னு 15ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, Verse 15 says, நீங்கள் ஒருவருக்கொருவர் கடிந்து கடிந்து Kadithu. கடித்து பச்சியாதிருப்பீர்களானால் அழிவீர்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். But if you bite and devour one another, take heed that you be not consumed one of another. ஒருவர் பேர்ல நமக்கு இப்படிப்பட்ட கசப்பான ஒரு விரோதமான ஒரு தேவையற்ற காரியங்கள் நம் மனதில் If at இருக்கக்கூடுமானால் all we have hatred or bitterness against one another in our hearts, அதை விட்டு just leave it out. ஆண்டவர் அழைத்த அந்த திட்டத்தை முழுமையாக ஒன்று சேர்ந்து கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. Lord, help each of us to run for the calling that God has given to us as we are living in the last day. May He help to fulfill the plan that He kept for us. ஜெபிப்போம். Let us pray.